பிரைஸ் த லார்ட். இந்த மே மாதத்தில் 17ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யூதாவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 24-25 வசனங்கள். எபிஸ்டல் ஆஃப் ஜூட் verses 24 and 25. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. இந்த யூதாவினுடைய புஸ்தகத்தில் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா அருமையான சத்தியங்களை உள்ளடக்கிய ஒரு புஸ்தகமாக இது காணப்படுகிறது. அது முடிக்கும் பொழுது, இந்த நிருபத்தை முடிக்கும் போது அவர் எப்படி எழுதுகிறார்? வலுவாதபடி உங்களை காக்கிற தேவன். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கர்த்தர் வலுவாதபடி நம்மளை காக்கிறவர். ஒரு ஸ்லிப்பரி கிரவுண்ட்ஸில் நம்ம நடக்கிறோம் இல்லை? இந்த உலகத்தில் எவ்வளவோ ஒரு காரியங்கள் இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம வழுவி போய் விடாதபடிக்கு யார் நம்மளை பாதுகாக்கிறா? கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். நம்ம நினைக்கலாம், நான் ரொம்ப ஸ்டெடியாக நடக்கிறேன். இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய ஸ்டெடினஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் தான் நம்மளை வழுவி போயிடாதபடி நம்மளை எல்லாம் பாதுகாக்கிறாங்க. அது எதற்காக பாதுகாக்கிறாங்க? தமது மகிமையுள்ள சந்நிதியிலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ள தேவன். ஆமேன். நம்மளெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய மகிமையான அந்த சந்நிதி, ஒரு நாள் நம்ம ஆண்டவருடைய சந்நிதிக்கு போகிறோம். ஆண்டவருடைய மகிமையின் முகத்தை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல மிகுந்த மகிழ்ச்சியோடே நம்மளை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ளவர் யாரு? தேவனாகிய கர்த்தர். ஆமேன். நம்ம எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற நீதி, இப்போ ஒருவேளை நம்ம சொல்லலாம், நான் ரொம்ப ஜெபிக்கிறேன், நான் அதை பண்ணுகிறேன், நான் இதை பண்ணுகிறேன், நான் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அது நம்மளுடைய ஒருவேளை ஆண்டவர் மேலே நம்ம வச்சிருக்கிற அன்புனால சில காரியங்களை நம்ம செய்கிறோம். ஆனால் இந்த நீதி எல்லாம் தேவனுக்கு முன்னால் எப்படிப்பட்டதாக இருக்குதான்? அழுக்கான கந்தையாக இருக்குதான். ஒரு கந்தை துணியை போல இருக்குது நம்ம நீதி. நம்ம இன்னைக்கு சொல்லுகிற, நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கிற இந்த தான தர்மங்களோ, செய்கிற ஊழியங்களோ, இல்லை நைட் முழுசும் நான் ஜெபம் பண்ணுறேன் இப்படின்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுகிற எல்லா நற்கிரியைகளும் நமக்கு நற்கிரியாக காணப்படுது. ஆனால் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்னால் அதெல்லாம் அழுக்கான கந்தை. ஆனால் நம்மளெல்லாம் மாசற்றவர்களாய் தேவ சமூகத்தில் நிறுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் நம்மளை பார்க்கிறபடினால தான் ஆண்டவர் அவர் ஏற்றுக்கொள்ள நம்ம தகுதியுள்ளவர்களாய் மாறுகிறோம். நம்ம செய்கிற நீதி நிமித்தம் அல்ல, கிரியைகளின் நிமித்தம் அல்ல, ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மளெல்லாம் ஆண்டவர் மாசற்றவர்களாக அவருடைய பரிசுத்தமான மகிமையான அந்த சன்னதியில் அவர் நிறுத்த வல்லமை உள்ளவர். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அதிகாரமும் கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் இப்போது மட்டுமல்ல, எப்போதும் த்ரூ இட்டர்னிட்டி உண்டாவதாக. அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர். He alone is wise. இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் சொல்லலாம், நான் ரொம்ப வைஸ் பீப்புள் அப்படின்னு நம்ம நிறைய பேரை யோசிக்கலாம். ஆனால் பைபிள் ரொம்ப கிளியராக சொல்லுது, தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். ஆண்டவருடைய படைப்பெல்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ ஞானமாக சின்ன சின்ன காரியங்களை கூட ஆண்டவர் படைச்சிருக்கிறாங்கல்ல. ஒரு சின்ன பூச்செடி எடுத்து பாருங்களேன், எவ்வளோ அருமையாக அதை படைத்திருக்கிறார் கர்த்தர். அழகான நிறங்களை கொடுத்து ஆண்டவர் படைத்திருக்கிறார். எல்லா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, எல்லாம் அந்த என்டையர் சிஸ்டம், இந்த கிரியேஷன் ஆஃப் காடை பார்க்கும்போது எவ்வளோ ஞானம் ஆண்டவருக்கு. எப்படி இன்னைக்கு அந்த ஆண்டவருடைய படைப்பை ரிசர்ச் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே மனிதர்களுக்கு
யுக யுகமாக ஆகிறது. அந்த அளவுக்கு ஆண்டவர் எப்படிய ஞானத்தை, அவ்வளோ ஞானம் படைத்த தேவன். அவருக்கு என்ன, நம்ம துதியையும் கனத்தையும் அதிகாரத்தையும் ஆண்டவருக்கு நாம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த கர்த்தர் கொடுத்த அருமையான இந்த வசனத்துக்காய் ஆண்டவரை நம்ம எப்படி துதிக்கணும், கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவரை எப்படி நம்ம ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் வெளிப்படுத்தினதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? யூதாவின் புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 24, 25 வசனம், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?